அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணியிடம் வந்து ஓட்டுநர், அலுவலக உதவியாளர். ஓட்டுநருக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. 19,500லேருந்து 62,000 வந்து ஊதியம் கொடுக்குறாங்க. தகுதிகள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும், எல்எம்வி லைசன்ஸ் பேட்ச் வச்சுருக்கணும், நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலுவலக உதவியாளருக்கு வந்து 4 வேகன்சி இருக்குது. 15,700லேருந்து 50,000 வரையும் ஊதியம் சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன விண்ணப்பத்தோடு என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மேற்கூறிய தகுதியுள்ள இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் 20/3/2024 மாலை 5:30 மணிக்குள் கீழ்காணும் ஆவணங்களை நகல்களுடன் சான்றுடன் புகைப்படத்துடன் அதாவது 25 ரூபீஸ் தபால் தலை ஒட்டிய உரை ஒன்றுடன் கீழ்கண்ட முகவரிக்கு உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்ய விண்ணப்பிக்க வேண்டும். என்னென்னா, இருப்பிட முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண், கைபேசி எண் ஆகியவற்றை தெளிவாகவும், அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்பவர், அதாவது நீங்கள் ஓஏ போஸ்ட்டுக்குன்னா அலுவலக உதவியாளர்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் மேலே. சப்போஸ் ஓட்டுநருக்குன்னா ஓட்டுநர் பணியிடம்னு நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைத்து அனுப்ப வேண்டிய விவரங்கள் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாததற்கான கல்வி சான்று, ஓட்டுநர் உரிமம், பள்ளி மாற்று சான்று நகல், சாதி சான்று நகல், தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவு எண், பதிவு சான்றிதழ் நகல், குடும்ப அடையாள அட்டை நகல், இன சுழற்சி முறைக்கு உரிய சான்றிதழ் நகல், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. இதர தகுதிகள் ஏதாவது இருக்கணும்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். சுய விலாசமிட்ட 25 ரூபாய்க்கான தபால் தலை ஒட்டிய உரை வந்து நீங்கள் அதில் கண்டிப்பாக இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தினை உதவி ஆணையர் அலுவலக விளம்பர பலகை மற்றும் TNHRCE வெப்சைட்டில் பதிவிறக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா, உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை, அழகேசபுரம் மெயின் ரோட், தூத்துக்குடி அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மறந்துடாதீங்க, 23/2024 5:30க்குள்ளே நீங்கள் இதுக்கான போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.